ஃப்ரீலான்சர்ல ஒரு கண்டெஸ்ட் ஒன்று ஓப்பன் ஆகிருக்குது. லோகோ ஃபார் வெண்டிங் சைட். நான் கண்டெஸ்ட் 2 ப்ராஜெக்ட் வைஸான ஜாப்ஸும் ஷோ ஆகும். இன்னொன்று வந்து கண்டெஸ்ட் வைஸான ஜாப்ஸும் ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் இந்த கண்டெஸ்ட் ரிலேட்டடான ஜாப்புக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது சரி. ஃப்ரீலான்சர் மெம்பர்ஷிப் டீட்டெயில்ஸை வச்சு அது வந்து உங்களை நான் ஃபோக்கஸ் பண்ணுறது சில கைட் சொல்லுவேன். அதை இது பண்ணுங்கள். இதில் அவர் சொல்கிறார் வந்து என்னென்னு சொன்னால் லோகோ டிசைன். இந்த லோகோ டிசைனில் வந்து நான் இதுக்கு நிறைய பேர் இந்த கன்செப்டை வச்சு நிறைய பேர் சப்மிட் பண்ணியிருப்பார். நான் லைவாகவே காட்டுறேன்னு பாருங்கள். ஓகேயா? ஸோ இவர் என்ன சொல்லுவார்னா இவர் சில கிரைட்டீரியா சொல்லி இவருக்கு இது தேவைன்னு சொல்லுவார். இப்போ நாங்கள் உண்மையாகவே நீங்கள் உங்கள்கிட்ட நுழைஞ்சி இருக்கும்னு சொன்னால் இங்கே வந்து உங்களுக்கு முன்னுரிமையாக நீங்கள் அவர் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா கேட்டோமா இது பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் விடுறாக்கள் நீங்கள் தாராளமாக ஏ யூஸ் பண்ணுங்கள். லோகோ கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஏ யூஸ் பண்ணுமோ அப்படி இல்லை ஏயும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த வகையில் பாருங்கள். இதில் நான் கென்வா ஏ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் டிசைனிங் ரிலேட்டடானதுக்கு. ஸோ இதில் ஜஸ்ட் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே பாருங்கள் இந்த கிரியேஷன் எப்படி வருதுன்னு சொல்லி ஏங்கிற நல்லா மைண்டில் வச்சுக்கொள்ளுங்கடா. நீங்கள் என்ன ஏ யூஸ் பண்ணால் நல்லா மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. அது உங்களுக்கான அசிஸ்டன்ட். உங்களை ஃபுல்ஃபில் பண்ணுற ஒரு ஆள் இல்லை, உங்களுக்காக வேலை செய்கிற ஒரு ஆள். ஓகே, அப்போ நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருக்கணும். இதில் பாருங்கள் அந்த கிரியேஷனை அதே ப்ரொஃபஷனல் லுக்கோட இது ஒன்று வருது பாருங்கள். இதில் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ அதே கான்செப்ட் தான் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இங்கே இது கிரியேட் பண்ணி தர இந்த டிசைனை பாருங்கள். மோ டிசைன் கொடுத்தா மோ கான்செப்ட்டில் மோ டிசைனை இது கிரியேட் பண்ணி தரும். பாருங்கள் 4 டிசைன் இருக்குது. நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகே, இதுக்குரிய முறையான கைடன்ஸை நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் ஃப்ரீலான்சர்னா என்ன, ப்ரொஃபைல் கிரியேஷன், ஆப்டிமைசேஷன், ஹை குவாலிட்டி ஜாப் ஃபைண்ட் பண்ணுறது, பிடிங் ஸ்ட்ராட்டஜி, ப்ரொபோசல் ரைட்டிங், மாஸ்டர் கிளாஸ், ஃபேக் கிளைண்ட்ஸ், ஸ்கேம் கிளைண்ட்ஸ் எப்படி அவாய்ட் ஆகிறது, ஃபேஸ் ப்ராஜெக்ட் எப்படி சப்மிட் பண்ணுறது, அதே மாதிரி 5 ஸ்டார் ரிவ்யூ எப்படி ஃபாஸ்ட்டாக எடுக்கிறது, உங்களோட ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸ் எப்படி ஸ்கேல் பண்ணுறது, ஃப்ரீலான்சர் கண்டெஸ்ட்னா என்ன, ஃப்ரீலான்சர் மெம்பர்ஷிப் டீட்டெயில் என்ன, ப்ரிஃபர் ஃப்ரீலான்சர் ப்ரோக்ராம், இது எல்லாத்தையுமே நாங்கள் டீட்டெயிலிங்காக டீச் பண்ணுவோம். அதே மாதிரி இதில் வந்து நம்ம இந்த கஸ்டமரை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களே ஜாப்ஸை போட்டு எங்களை தேடுவாங்க. ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் எல்லாரும் தேவையாக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்கள், இது 50 கெனடியன் ரியால். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்கேஆர் வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லி பாருங்கள். $50 வருது, $15,000 மேலே வரும். ஓகேயா? ஸோ ஒரு கிரியேஷன் மட்டும்தான். இப்படி வந்து நிறைய கான்டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் பாருங்கள் இதில் எப்படி நிறைய எல்லாமே லோகோ ரிலேட்டடானது. பாருங்கள், லோகோ ரிலேட்டடான நிறைய ஜாப் ஷோ ஆகுது. ஸோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா சரி. அதாவது கிரியேஷனுக்கு நான் வந்து கென்வாவை முழுமையாக கென்வாயே யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட் இதில் இருக்குது. ஓகே, நிறைய பேர் கென்வாவை அப்கிரேட் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுற என்னன்னே தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அந்த பிரியாக்களை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளாஸில் ஃப்ரீலான்சர் மட்டும் இல்லை, நாங்கள் 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், ஏ இன்கம், ஃப்ரீலான்சர் நோட்ஸ் எல்லா பக்கமே. அதாவது ஆக்டிவ் இன்கம்ஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணதுமே இங்கே ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி தான். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ப்ரூஃபை பாருங்களேன். நீங்கள் $100 $200 பாருங்கள். பெர் டேயில் இந்தியா மெம்பர் வந்து $50 ஏர்ன் பண்ணுறாரு. அதுக்கு $6 போனஸ். இப்படி ஃபாரின் வெப்சைட் இது சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சர்வீஸுக்கு வந்து நீங்கள் உங்களோட பர்சனல் ரிவ்யூவை கொடுக்குறது, இப்படி ஒர்க் பண்ணிட்டு எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் நிறைய பேர் ஏர்ன் பண்ணுறாங்க. செக் பண்ணிக்கொள்ளுங்க. இது எக்ஸஸ் எல்லாமே சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே அந்த இன்ஸ்டாகிராம் பயோ, டிக்டாக் பயோ வரைக்கும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸ் சம்பந்தமான டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறேன்.